ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சு மனசு ரொம்ப அமைதியா ஒரு ஆழ்நிலைக்கு போயிருக்கும். இந்த நேரத்துல தான் அதுதான் காலைச்சக்கரத்தோட சிறப்பு. அதே நேரத்துல உங்களுக்கு அந்த மருத்துவ குறிப்புகளையும், ஒரு நல்ல வாழ்வு சிந்தனைகளையும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுரும். அது நம்ம இந்த காலையில வேலையில எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்குமோ, அந்த நேரத்துல நமக்கு நெறைய விஷயங்கள உள்ள கொண்டு போறது நம்ப நல்லா புரிய வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இந்த நேரம் இது. அததான் பண்ணிட்டு இருக்கு காலைச்சக்கரம் சிறப்பான ம் ஒரு இது பண்ணிட்டு இருக்கு. அ இத அடுத் இந்த இத இதுக்கு இந்த காலைச்சக்கரத்துக்கான அடுத்த நிகழ்ச்சி இலை மருத்துவம். இலை மருத்துவம் பற்றி அஷத் பார்பர் அவர்கள் அ பேச இருக்காங்க. அஷத் பார்பர் ஐயா அவர்களை இலை மருத்துவம் பற்றி பேச அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நன்றி, நன்றிங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி முடிஞ்ச உடனே இது இலை மருத்துவம். இலை மருத்துவம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இலையை வச்சு எப்படி மருத்துவம் பண்ண முடியும்? ஸோ இது ஒரு அருமையான ஒரு மருத்துவம். இதுல நம்ம பாடியில என்ன ஆர்கன் இருக்கு, எங்க இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன செய்யுது, விஞ்ஞானம் நம்மளுக்கு தெரியணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப எளிமையா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இலை மருத்துவம். இலையில நிறைய பொருட்கள் இருக்கு. இது பாருங்க, இந்த வயர், நம்ம வீட்டுல வயர் துண்டு இருக்குல்ல, அதை கூட வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லாத்துக்கும். இது வயர் துண்டு பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இலையில இந்த காம்பு இருக்குல்ல, அதை வெட்டி இந்த மாதிரி டேப்ல ஒட்டி வச்சிருக்கேன். அடுத்தது ஒண்ணுமில்ல, நம்மகிட்ட இருக்கிற பேப்பர் துண்டு, சின்ன பேப்பர் துண்டை நீளமா வெட்டி இந்த டேப்ல ஒட்டி வச்சிருக்கேன். இதை எப்படி மருத்துவம் பண்ணணும் அடுத்து நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த இலைய இந்த டேப்ல ஒட்டி வச்சிருக்கேன். இந்த இலையில இந்த சொரசொரப்பான பாகம் இருக்கே, அது நம்மளுக்கு உடம்புல ஒட்டணும். இந்த வலுவலுன்னு இருக்கிறது இந்த டேப்ல இருக்கணும். இந்த சொரசொரப்பாக இருக்கிறது நம்ம உடம்புல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணணும். ஸோ அந்த இலக்கியவாணன் ஐயா சொல்றாருல, இன் யாங். இன்னா உள்ள, யாங்னா வெளியே, ரைட்டா? ஸோ இந்த இலை சொரசொரப்பாக இருக்கிறது யாங். யாங் மூமெண்ட்டை கொடுக்கும். ஏதாவது ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடியது யாங். இன் உள்ள, அது குளிர்ச்சி, மூமெண்டே இல்லாம இருக்கும். யாங் மூமெண்ட்டை கொடுக்கும். இப்போ நமக்கு ஏதாவது வலி இருக்குன்னா அந்த வலியை போகணும்னா அதுக்கு மூமெண்ட் கொடுக்கணும். அந்த மூமெண்ட்டை எப்படி கொடுக்கணும்? அதுக்கு அந்த ஒரு சார்ட் இருக்கு. நேற்று நான் காலை சக்கரம் குரூப்ல கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்டை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 6:12 15க்கு இது இருக்கு, அக்னிஹோத்திரம் இருக்கு. 2 நிமிஷம் தான் இருக்கு. இந்த அக்னிஹோத்திரம் ஆவுத்தியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை நான் சொல்லி இது பண்ணேன். அடுத்தது நான் ஆரம்பிக்கிறேன். இது எல்லா விதமான மருத்துவத்தையும் நம்ம எதுவுமே தேவையில்லை. லிவர் எங்க இருக்கு, கிட்னி எங்க இருக்கு, கிட்னி என்ன பண்ணுது, அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு உடம்புல அந்த ரேகைகளை பார்த்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த அக்னிஹோத்திரம் 2 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. நம்ம அதை ஆவுதி போட்டுட்டு அடுத்ததை நான் ஆரம்பிக்கிறேன். அக்னிஹோத்திர பாத்திரம் ரெடியா இருக்கு. மாட்டு சாண எருவட்டி நல்லா எரிஞ்சு சிகப்பு கலர்ல அருமையாக இருக்கிறது. கரெக்டா அந்த டைம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த அக்னிஹோத்திரம் காலையில சூரிய உதயம், சாயங்காலம் சூரிய அஸ்தமம், இந்த 2 நேரத்துல நம்ம பண்ணணும்.
இது பண்றதுனால 12 மணி நேரம், இப்ப காலையில பண்ணோம்னா 12 மணி நேரம் நம்ம வீடு வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிரும். வீட்டுல வந்து எந்த விதமான பாக்டீரியா, வைரஸ் எதுவுமே இருக்க முடியாது. போபால் கேஸ் விஷவாயு கழிவுல வந்து அக்னிஹோத்திரம் பண்ண வீட்டுக்கு எதுவுமே ஆகல. அந்த ஒரு அருமையான ஒரு அக்னிஹோத்திரம். இது காலையில சாயங்காலம் நம்ம வீட்டுல செய்யணும். இதுல குளிக்கணும் அது இது எதுவுமே தேவையில்லை. நம்ம குளிக்காம கூட பண்ணலாம். ஏன்னா அந்த அக்னி வந்து எப்பவுமே இம்பியூர் ஆகாது. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஆவுத்தி உள்ள போனவொன்னு அது பியூர் ஆயிரும். அப்போ அக்னிஹோத்திரம் வந்து நம்ம எந்த ஒரு 365 நாளும் லேடிஸ் பண்ணலாம். அதனால எந்த விதமான இது கிடையாது. ஸோ அக்னிஹோத்திரத்துக்கு வந்து 28 செகண்ட் பாக்கி இருக்கு. இது வந்து 2 புடி அரிசி, 2 புடி அரிசி, 2 சொட்டு பசு நெய், இதை சேர்த்து இதுதான் ஆவுத்திக்கு. இதை 2ஆ பிரிச்சு நம்ம இதுல ஆவுத்தி போட போறோம். 10 செகண்ட் இருக்கு. டைம். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நாமமா பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நாமமா. அக்னிஹோத்திரம் முடிச்சாச்சு. 2 ஆவுத்தி தான். ஒரு 2 நிமிஷம் அந்த இதை பார்த்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இலை மருத்துவம் அப்படின்னு போட்டிருக்கோம். இலைனாலும் சரி, எதுனாலும் சரி, எந்த இதை வச்சும் நான் காட்டினேன். இப்போ இந்த பேப்பர் துண்டை வந்து இந்த லைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து வயர் துண்டு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு இலையோட இந்த காம்பை வந்து நீளமா வச்சிருக்கேன். இதுல வந்து பெரிய இலைய வந்து பெருசா கட் பண்ணி இந்த மாதிரி டேப்ல ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம உடம்புல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த உடம்ப வந்து நம்ம 8 பாகமா பிரிக்கிறோம். நேத்து நான் சார்ட் அனுப்பியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா நடு லைன் வந்து V8 அப்படின்னு போட்டிருக்கு. V8னா வர்டிகல்னா நீளமாக. வர்டிகல் லைன் 8ஆம் நம்பர். அதுக்கு பக்கத்துல வந்து வர்டிகல் லைன் 1ஆம் நம்பர். ஃப்ரண்ட் சென்ட்ரல் லைன் அதான் FC அப்படின்னு போட்டிருக்கு. நடு லைன். அதே மாதிரி இந்த சைடுல ஒரு லைன் 1ஆம் நம்பர். இந்த சைடுல 2ஆம் நம்பர். அதே மாதிரி பின் பக்கம் வந்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர். இந்த சென்டர் லைன் வந்து 4ஆம் நம்பர். அதுக்கப்புறம் இந்த சைடு லைன் வந்து 5ஆம் நம்பர். இந்த சைடு லைன் வந்து 6ஆம் நம்பர். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்கன்னா இந்த சைடு வந்து 7ஆம் நம்பர். இந்த சைடு நடு லைன் வந்து 8ஆம் நம்பர். அப்போ அந்த உடம்ப வந்து நம்ம இந்த பூசணிக்காய் வெட்டுறோம்ல, அது மாதிரி இந்த உடம்ப வந்து 8 பாகமா நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த சென்டரை வந்து இது 8ஆம் நம்பர். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடுல முதல்ல வரும்போது இது 1ஆம் நம்பர். இங்க இந்த காது வழியா வர்றது இது 2ஆம் நம்பர்.
அதுக்கப்புறம் அது சைடுல வந்து 3ஆம் நம்பர். பின்னாடி நடு லைன் முதுகு எலும்பு இருக்க அந்த லைன் வந்து 4ஆம் நம்பர். இந்த சைடு வந்தீங்கன்னா 5, இந்த காது வழியா போறது 6, இந்த கண்ணு வழியா வர்றது 7, இந்த நடுவுல உள்ளது 8. சோ இந்த 8 பாகமா நம்ம பூசணிக்காய் வெட்டுற மாதிரி நம்ம உடம்ப வந்து 8 பாகமா பிரிச்சுக்கலாம். புரியுதுல? 8 பாகமா வந்து எப்படி பிரிக்கணும்ங்கிறதுக்கு இந்த சார்ட் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 1, 2, 3, 4 எல்லாம் போட்டிருக்கு. அதே மாதிரி கால்லையும் கையையும் அதே மாதிரி நம்ம 8 பாகமா பிரிக்க முடியும். இந்த சார்ட்ல வந்து அதே தான் போட்டிருக்கு. சோ இந்த 8 பாகமா பிரிக்கக்கூடிய ஒரு இது வந்து யாருக்கும் புரியாதுன்னு இல்ல, எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த 8 பாகமா பிரிச்சுட்டு நம்ம உடம்புல வியாதி எங்க இருக்கு, நம்மளுக்கு வலி எங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த ஷோல்டர்ல வலிக்குது, ரைட்டா? அப்ப ஷோல்டர் வந்து எந்த லைனு? 6ஆம் நம்பர் லைன் இல்ல 2ஆம் நம்பர் லைன். இந்த சைடு 6ஆம் நம்பர், இந்த சைடு 2ஆம் நம்பர், இல்ல இந்த சைடு 2, இந்த சைடு 6, எதுனாலும் வச்சுக்கோங்க. இந்த சைடுல வந்து வருது. அப்போ சைடுல வந்து இந்த காது வலி, இந்த ஷோல்டர்ல வலி, எதுனாலும் சரி நம்ம அந்த 6ஆம் நம்பர் இதுல வந்து நம்மளுக்கு அந்த சார்ட்ல வருது, ரைட்டா? அதே மாதிரி கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டயக்ராம் ஒண்ணு கொடுத்துருக்கேன். இந்த கையிலயும் அதே மாதிரி லைன் இருக்கு. இந்த கையில பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இது வந்து சென்டர். சென்டர் வந்து இந்த சென்டர்ல மீட் பண்ணுது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்து இந்த சைடுல வருது, இங்க இருந்து சைடுக்கு போகுது. அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு தான் நேத்தே நான் டயக்ராம் அனுப்பி விட்டேன். அதே மாதிரி இந்த டிராபிக் நம்ம ரோட்ல போறோமே, டிராபிக் ஜாம் ஆறது வந்து எங்க டிராபிக் ஜாம் ஆகும், எங்க 4 ரோடு மீட் பண்ணுதோ, எந்த இடத்துல அந்த ரோடு வந்து இது முடிஞ்சு இன்னொரு ரோடு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல தான் டிராபிக் ஜாம் ஆகும். ஸோ அந்த ஜாயிண்ட் இருக்கு, அங்கதான் டிராபிக் ஜாம் ஆகும். அப்போ இந்த இந்த இது இப்படி நேரம் எடுக்கும்போது இந்த இதுல வந்து இந்த ஜாயிண்ட் வந்து எங்க வருது? இந்த இடத்துல வருது. இது ஒரு ஜாயிண்ட், இது 2வது ஜாயிண்ட். இங்க இருந்து இப்படி மூவ் பண்றோம்ல, இப்ப இது வந்து 3வது ஜாயிண்ட். அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு உள்ள பாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட், 2வது இந்த ஜாயிண்ட், 3வது வந்து இந்த ஜாயிண்ட். இப்போ இந்த ஜாயிண்ட்ல 1, 2 இந்த 2லயே 90% வியாதிகள் வந்து சரியாயிடும். வலி எங்கேயே வலி இருந்தாலும் உடனே சரியாயிடும். இந்த ஃப்ரண்ட்ல வந்து வலிக்குது, மூக்குல வந்து சளி பிடிச்சிருக்கு, வாயில வந்து புண்ணா இருக்கு, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வலிக்குது, ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கு, எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அதுக்கு உள்ளது வந்து என்ன? இந்த ஃப்ரண்ட் நடு லைன், இங்க இருந்து இந்த நடுவுல போகுது. இப்போ இது இந்த எனர்ஜியை வந்து இந்த இடத்துல வந்து ஜாம் ஆயிருக்கு, டிராபிக் வந்து ஜாம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஜாம் வந்து நகர்த்தணும்னா யாரு? ஒரு போலீஸ்காரர் வருவாரு, வந்து அந்த ஜாம் எல்லாம் நகர்த்துவாரு. ஏய் அங்கிட்டு போ, இங்கிட்டு போ, விசில் அடிச்சு இங்கிட்டு போ அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த போலீஸ்காரன் பண்ற வேலைய நம்ம இந்த வயர் பண்ண போகுது. இந்த இதை என்ன செய்யணும்? இந்த ஜாயிண்ட் கரெக்டா இந்த சென்டர்ல இந்த ஜாயிண்ட்ல இப்படி வச்சு இந்த டேப்பை வச்சு ஒட்டிடணும், அவ்வளவுதான். ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க, வலி குறையுதா இல்ல கூடுதா. 90% வந்து வலி குறைஞ்சிரும். கூடுது அப்படின்னாக்கா இந்த டிராபிக் ஜாம நகர்த்துறது வந்து சரியில்லை, வேற வழியா நகர்த்தணும் அப்படின்னா இந்த டேப்பை எடுத்துட்டு அப்படியே தலைகீழ அதை இப்படி போட்டிருந்தோமா அதை அப்படி தலைகீழ மாத்திரணும். தலைகீழ மாத்தினீங்கன்னா சரி, உடனே அந்த வலி வந்து குறைஞ்சிரும். இப்போ நேரா வச்சிருந்தோம், அது சரியில்லை, அந்த டிராபிக் ஜாம் வந்து நகர்த்த முடியல, வேற ரோட்ல மாத்தணும். மாத்தணும்னா அந்த இதை அப்படி தலைகீழ மாத்திரணும்.
இதுல வந்து ஒரு 50-60% வியாதி வந்து வலி இதுலயே குறைஞ்சிரும். அப்படியும் சரியா வரல அப்படின்னாக்கா 2வது ஸ்டெப் அதே மாதிரி ஒரு வயர் துண்டை எடுத்துட்டு இந்த 2வது ஜாயிண்ட்ல சென்டர்ல வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா சரி, இந்த எந்த விதமான வலி இருந்தாலும் சரி உடனே குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த காதுல வலிக்குது இந்த சைடுல ஷோல்டர் அப்படின்னாக்கா இதை வந்து இந்த சைடுல ஒட்டிடும். இந்த சைடுல வந்து 2வது இது வந்து எங்க இந்த இடத்துல வரும். 3வது வந்து இந்த இடத்துல வரும். 3வது இந்த இடத்துல வரும். 2வது இங்க, 1வது இங்க. அதே மாதிரி இந்த சைடு வலி இருக்குன்னா இந்த சைடு போட்டுக்கலாம். புரியுதா? வலி எங்க இருக்கோ அந்த வர்டிகல் லைன் எது? அந்த வர்டிகல் லைன் எது? பேக் சைடுல இருக்கா? தலை வலிக்குது. இங்க வந்து பின்னாடி தலை வலிக்குது. தலை வலிக்குது அந்த கட்டை விரல்ல பின் சைடு. பின் சைடுல வந்து வர்டிகல் வந்து என்ன நம்பர்? 4ஆம் நம்பர். இந்த வர்டிகல் 4ஆம் நம்பர்ல இந்த டேப் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி 2வது போடணும்னா இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இவ்வளவுதாங்க. இவ்வளவு அருமையா ஒரு எளிமையா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உலகத்திலேயே கிடையாது. ஒரு வயர் துண்டை வச்சு நம்ம வலியை போக்க முடியும். ஒரு சின்ன இலை துண்டை வச்சு நம்ம வலியை போக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பல்லு வலிக்குது இல்ல முழங்கால்ல வலி இருக்கு அப்படின்னாக்கா முழங்கால்ல வந்து இந்த கிராம்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த கிராம்பு இதை வந்து அந்த இடத்துலயே வச்சிருங்க. எனக்கு வந்து நேத்து முழங்கால்ல கொஞ்சம் வலி இருந்தது. இந்த கிராம்பை வந்து நான் அதுலயே வச்சுட்டேன். நான் நேராவே காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா? அந்த உள்ள வந்து இந்த டேப்குள்ள கிராம்பு இருக்கு. இந்த கிராம்பை வந்து அந்த முழங்கால்லே வச்சுட்டு கட்டிட்டேன். நைட் வந்து ரொம்ப வலிச்சது. ஏன்னா அந்த எங்களுக்கு நியூ இயர் இருந்தது. நிறைய வர போக நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப காலையில எந்திரிச்சு சுத்தமா வலி கிடையாது. ஒரே ஒரு கிராம்பு தான். அதே மாதிரி நம்ம ஆங்கிள் பெயின் இருக்கு, இந்த இடத்துல பெயின் இருக்கு, இந்த இடத்துல பெயின் இருக்கு. ஒரே ஒரு கிராம்பை வந்து நீளமா இந்த இது வந்து அதோட அந்த பூ வந்து மேல இருக்கணும். அது வந்து ஒரு 60-70% வியாதி வந்து அதுலயே சரியா போயிடும். அந்த மாதிரி வலி கூடுது குறையுது அப்படின்னாக்கா உடனே அந்த கிராம்பை வந்து தலைகீழ பண்ணிடணும். வேற ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த கிராம்பு அந்த மாதிரி எடுத்து இப்ப எனக்கு இந்த இடத்துல வலி இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இந்த கிராம்பை வந்து மேல இப்படி வச்சு கட்டியாச்சு. இதுல வந்து எனக்கு வலி குறைஞ்சிரும். குறையலைன்னா என்ன செய்யறோம்? இந்த டேப்பை இது பண்ணிட்டு இதை வந்து தலைகீழ மாத்திரணும். இந்த கிராம்பு வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க டைரக்டாவே ஒட்டிடலாம். இங்க பல்லு வலிக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல இப்படி ஒட்டிடலாம். நைட் ஒட்டி படுத்துருங்க, காலையில வலி இருக்காது. இந்த கிராம்பு வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு வேலை. அதாவது சுஜோக் அப்படின்ற ஒரு அக்யூப்ரெஷர்ல வந்து எந்த விதமான வலி இருக்கோ அந்த வலி வந்து கோல்ட்னஸ்னால, அதாவது ஆமா கோல்ட்னஸ்னால வர்றது. ட்ரைனஸ் வந்து ஒரு சாதாரணமான வலி வச்சுங்க. பயங்கரமான வலி வந்து கோல்ட்னஸ். இப்போ கோல்ட்னஸை கம்மி பண்ணணும்னா ஹீட் வேணும். அப்போ ஹீட் என்னது? இந்த கிராம்பு வந்து உஷ்ணம், ஹீட். ஸோ அந்த ஹீட் இந்த இடத்துல வச்சோம்னா உடனே அந்த வலி குறைஞ்சிரும். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். சர்வைக்கல்ல பெயின் இருக்கு, இங்க வலி இருக்குன்னா அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இந்த கிராம்புல இந்த பூ வந்து மேல இருக்கணும், அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம்னா உடனே அந்த வலி வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், இல்ல 10 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் நம்ம அதை ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 12 மணி நேரம் ஆச்சு. நேத்து ஒட்டினது அப்படியே இருக்கு. அது சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டோம்னா அந்த வலி வந்து சுத்தமா போயிடும்.
எங்கனாலும் முட்டி வலின்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். கீழே குதிகால்ல வலி இருக்குன்னா அங்க வச்சுக்கலாம். எந்த இடத்துலனாலும் சரி இந்த கிராம்ப ஒட்டிக்கலாம் நம்ம. இந்த டேப்பையும் நம்ம இந்த இதையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப இந்த வர்டிகல் லைன்ல பண்றது ரொம்ப ஈஸி. கையிலேயே நம்ம எல்லா இதையும் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்ட் வந்து இது. இதுலயே 50% வலி வந்து சரியா போயிரும். அதுக்கும் சரியல்ல அப்படின்னா இந்த 2வது மெத்தட் போடணும். அதாவது 500 எம்ஜி அதுல குறையலைன்னா அப்புறம் ஒரு 800 எம்ஜி 750 எம்ஜி அதுக்கப்புறம் ஒரு 1000 எம்ஜி. இது 3வது. இது 3வதுக்கு போக தேவையில்லை. 2லயே சரியா போயிரும். இந்த சைடுல வலி இருக்கா சைடுல ஒட்டிங்க. இந்த சைடுல வலி இருக்கா அந்த இடத்துல. பின்னாடி சர்வைக்கல்ல பெயின் இருந்துச்சுன்னா இந்த சைடுல ஒட்டிங்க. பின் சைடுல. வியாதிகள் நிறைய இருக்கு. பேரு நிறைய இருக்கு. எதுனாலும் நம்மளுக்கு அதை பத்தி தெரியவே தேவையில்லை. நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியணும். இந்த லைன் எந்த லைன்ல வருது அவ்வளவுதான். எந்த லைன்ல வருதோ அந்த லைன்ல போய் இந்த இலைய வச்சுக்கலாம். இந்த வயர் துண்டை வச்சுக்கலாம். இந்த இலைய நீளமா வெட்டி வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீளமா வெட்டி வச்சுக்கலாம். இந்த கிராம்ப வச்சுக்கலாம். எதனாலும் வச்சுக்கலாம். எது அந்த நேரத்துல எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒண்ணுமே கிடைக்கல, இந்த டேப் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லைன்னா டேப்பையே ஒட்டிக்கலாம். டேப் அந்த மாதிரி நீளமா ஒட்டிருங்க. இந்த நீளமா வெட்டியாச்சு. இதையே இந்த இடத்துல நீளமா அப்படி வச்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்து அந்த எனர்ஜி வந்து நம்ம நகர்த்தணும். அந்த டிராபிக் ஜாம வந்து அங்க இருந்து நகர்த்தணும், அவ்வளவுதான். அது நகர்த்துறதுக்கு உள்ள இந்த இது போலீஸ்காரன். இந்த போலீஸ்காரன் அங்க வச்சுட்டோம்னா டிராபிக் தன்னால நகண்டும். அந்த போலீஸ்காரன் ஒழுங்கா டிராபிக்க நகர்த்தலைன்னா இன்னொரு போலீஸ்காரனை கூப்பிட்டு 2வது போலீஸ்காரனை இங்க உட்கார வச்சிடும். முடிஞ்சு. இந்த 2ல சரியா போயிடும். என்ன வியாதி, லிவர்லயா கிட்னிலயா எந்த இதுல வந்து வருது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. எந்த லைன்ல வருது அந்த லைன்ல போய் இந்த கையில இருக்கிற ரேகையை பார்த்து இந்த லைனு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் எந்த லைன்ல வருதோ அந்த லைன்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட்டா பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலு கையில தனியா பண்ணணும்னா இதுக்கும் அதே மாதிரி இருக்கு. அப்போ இந்த இந்த கை கால்ல இந்த இது 2 வந்து கை, இது 2 காலு. இப்போ இதுலயே நம்ம அந்த 8 பாகமா பிரிச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அதுல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அதுலயே இருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். இது உடம்புல இருக்கு, இது கையிலயும் அதே மாதிரி 8 பாகமா பிரிச்சுக்கலாம். பிரிச்சு நம்ம அந்த டேப்பை ஒட்டிக்கிட்டோம்னா சரியா போச்சு. அந்த டேப்பை எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு போட்டோவும் போட்டிருக்கேன் நானு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவும் எளிமையா, இதுல சயின்ஸ் தேவையில்லை. நம்ம உடம்புல என்ன ஆகுது, லிவர் என்ன பண்ணுது, அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்ல. நம்மளுக்கு வந்து உடம்ப வந்து 8 பாகமா பிரிச்சிடணும், அவ்வளவுதான். 8 பாகமா பிரிச்சு எந்த லைன்ல நம்மளுக்கு தொந்தரவு இருக்கோ அந்த லைன்ல கையில லெஃப்ட்ல எடுத்துக்கலாம், ரைட்ல எடுத்துக்கலாம், பின்பக்கம் எடுத்துக்கலாம், முன்பக்கம் எந்த லைன்ல வருதோ அந்த லைன்ல இதே மாதிரி டேப்ல ஒரு வயரை ஒட்டிக்கலாம், இதை ஒரு கிராம்பை ஒட்டிக்கலாம், இல்ல ஒரு இலையை ஒட்டிக்கலாம். இதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ முழங்கால் வலி வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. இப்போ முழங்கால் வலிக்கு இந்த டேப்ல இந்த இலையை வச்சுக்கிறணும். இந்த சொரப்பான பாகம் வந்து அந்த நம்ம ஸ்கின்ல படுற மாதிரி இந்த முழங்கால்ல வந்து ஒரு 7-8 இலையை வச்சு ரவுண்டா வந்து ஒட்டிக்கிற வேண்டியது. இந்த ஒட்டியிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி இங்க 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 அந்த மாதிரி 4-5 இலையை எப்படி போட்டு வச்சுங்க. போட்டு ஒரு வாரம் 10 நாள் ஒட்டி பாருங்க. இந்த வலி வந்து நிச்சயமா குறைஞ்சிரும். முட்டியில எந்த வலி இருந்தாலும் எந்த இதுனாலும் சரி. அதே மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கா, இந்த இடத்துலயும் அதே மாதிரி இலையை ஒட்டி வச்சுங்க.
இந்த இடத்துல வலி இருக்குன்னா உள் சைடுல இந்த இடத்துல டேப் வச்சு இந்த இலையை அப்படி ஒட்டிருங்க. ஒரு 4-5 இடத்துல அப்படி ஒட்டிட்டீங்கன்னா சரி. உள்ள ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம் எவ்வளவு நேரம் தாங்குதோ டெய்லி ஒட்டிட்டே வாங்க. பாருங்க 10 நாள் 15 நாள்ல இந்த வலி வந்து காணாம போயிடும். இந்த இலைய வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது இயற்கையான ஒரு இது. இதுல வந்து நேச்சுரல் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு போய் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட எனர்ஜி அது வெளியே எடுத்துரும். வெளியே எடுத்துருச்சுன்னா அந்த வலி வந்து சரியா போயிடும். இது நம்ம உடம்புல எங்கனாலும் யூட்ரஸ்ல டியூமர் இருக்கு, சிஸ்ட் இருக்கு அப்படின்னா கீழே அந்த இலைய பெரிய இலைய இருந்துச்சு 2-3 வச்சு அமுக்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு லிவர் கேன்சர் பேஷண்ட் நான் ட்ரீட் பண்ணேன். லிவர்ல வந்து கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அவங்க வீட்டுக்கு போகணுமோ அந்த இலை வந்து பெரிய இலை செடிய நிறைய இருந்துச்சு. அந்த பெரிய இலைய எடுத்து நேரா இங்க லிவர்ல உள்ளே அந்த இலைய வந்து டேப் வச்சு ஒட்டிட்டேன். 2 மணி நேரத்துல அந்த இலை வந்து கருப்பாயி அப்படியே இந்த நம்ம அப்பளம் மாதிரி அப்படியே உடைஞ்சிருச்சு. அவ்வளவு ஹீட் உள்ள இருந்து எடுத்துருச்சு அது. 1.5-2 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்து பிளட் ரிப்போர்ட் என்கிட்ட காமிச்சது. ஏன் சார் இந்த பிலிரூபின்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கேன்சர் சரியாதுங்க. இந்த இலைய வச்சு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோமே, இந்த இலை வந்து எல்லா எனர்ஜியும் வெளியே எடுத்துருச்சு அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு கேன்சர் முதற்கொண்டு நம்ம அந்த இலைய வச்சு ரொம்ப அருமையாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த இலை எந்த இலைனாலும் சரி. அதாவது நவாப்பழ இலை வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். நவாப்பழ இலை வந்து கொஞ்சம் கனம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இலைய வச்சீங்கன்னா நிறைய நேரம் தாங்கும். இந்த மெல்லிசான இலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சு போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ரொம்ப நேரம் தாங்காது. இந்த நவாப்பழ இலை இல்ல மத்த இலை கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக உள்ள இலை இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் சரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த யூட்ரஸ் இருக்கு. இந்த 2 காலு இதுக்கு நடுவுல வந்து யூட்ரஸ். இது போட்டோ வந்து முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த இடத்துலயே நம்ம இந்த இலைய எப்படி வச்சு கட்டிட்டோம்னா சரி, இந்த யூட்ரஸ்ல டியூமர், சிஸ்ட் எது இருந்தாலும் சரி சரியா போயிடும். அதே மாதிரி இந்த பிரஸ்ட்ல வந்து நிறைய பேத்துக்கு இதாகுது. பிரஸ்ட்ல வந்து கட்டி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து இந்த பிரஸ்ட். இது வந்து இந்த செஸ்ட் ஏரியா. இந்த ஏரியால இந்த இலைய வச்சு இப்படி கட்டிடலாம். இந்த இலைய இந்த மாதிரி வச்சிருந்தேன் சரி, இந்த கட்டி வந்து கரைஞ்சிடும். இல்ல நேரம் நம்ம இங்கேயே வச்சு ஒட்டிடலாம். நவாப்பழ இலை பெரிய இலைய வச்சு அந்த கட்டிக்கு மேலேயே வச்சு ஒட்டிருங்க. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பாருங்க அந்த கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும். அதை கரையிற வரைக்கும் விடாதீங்க. போட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமா கரைஞ்சிடும். இந்த இலைக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம சின்ன சின்ன பொருள் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்றோம். ஆனா இந்த சின்ன சின்ன பொருளுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்கு. அவ்வளவு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இலை மருத்துவம் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான மெத்தட்ல ரொம்பவும் சாதாரணமா எதுவுமே தெரியாத ஒருத்தர் கூட வெறும் இந்த லைனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா வியாதியும் சரி பண்ண முடியும். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்குன்னா ஹார்ட்லயே போய் பண்ணலாம். இதுதான் ஹார்ட். இந்த இடத்துல ஹார்ட் இருக்கு. இந்த இடத்துல இலைய வச்சு கட்டிடலாம். ஹார்ட் பிளாக்கேஜ் வந்து இலைய வச்சு கட்டினீங்கனாலும் சரியா போயிடும். எந்த விதமான வியாதி இருந்தாலும் சரியா போகும். நம்ம அதை பார்க்கவே தேவையில்ல. சயின்ஸ் படிக்க தேவையில்ல. எதுவும் படிக்க தேவையில்ல. நம்ம லைனை மட்டும் பாத்துங்க. இப்ப ஹார்ட் வந்து எந்த லைன்ல வருது? லெஃப்ட் சைடுல இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல எந்த லைன் வருது? லெஃப்ட் சைடுல வந்து V1 வருது. இதுல பாத்தீங்கன்னா V1 வந்து லெஃப்ட் சைடுல வருது. ஸோ அந்த லெஃப்ட் சைடுல இந்த V1ங்கிற இதுல வந்து நம்ம 2 இலைய வச்சு கட்டிக்கலாம். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. சிறப்புங்க ஐயா. ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இலை மருத்துவம்னா என்ன நினைச்சோம். ஒருவேளை ஏதாவது நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோமோன்ற மாதிரி ரொம்ப அருமை ஐயா. சிறப்பா இருந்து ரொம்ப எளிமையான மருத்துவமா இருக்கு. இதுக்கும் எளிமையா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கவே முடியாது. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. அதாவது லைன பார்த்து செய்றோமோ இல்லையோ, அந்த இடத்திலேயே டைரக்ட்டா ஒட்டிக்கலான்ட்டீங்க. அதுதான் ரொம்ப அருமையான விஷயம் அதுல. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அ.
கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வச்சுக்கலாம் இல்லையா? நான் கேளுங்க கேளுங்க. கேஷு அம்மா. நீங்க கேட்கலாங்கம்மா. யாரு? கேசவ அம்மான்னு இருக்கு. அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க. கேளுங்க. வரலாம். பூபதி, இப்ப அடுத்ததா பூபதி அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க. பூபதி. ஹலோ ஐயா, ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க. இந்த கொழுப்பு கட்டி இருக்கு இல்லைங்களா, அது நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கொழுப்பு கட்டி மேலேயே அந்த இலையை வச்சு கட்டிருங்க, அவ்வளவுதானே. இலைங்கிறது சொரசொரப்பா இருக்கிற எந்த இலையை வச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிறீங்களா? அந்த சொரசொரப்பாக இருக்கிறது உள்ள இருக்கணும். அதை வந்து ஸ்கின்ல டச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கட்டி இருக்குன்னு வச்சுங்க, இந்த கட்டி மேலே எப்படி வச்சிருங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நாளைக்கு வைக்கிறீங்க ஐயா? கரையிற வரைக்கும் வைங்க. ஓகே. அது அல்ல, நீங்க ஒரு 3 or 4 days ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறீங்களா, குறையிறது? தெரியுதோ தெரியலையோ, டெய்லி கட்டிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். சரிங்க. நிச்சயமா எந்த விதமான கட்டினாலும் கரைஞ்சிரும். யூட்ரஸ்ல டியூமர், சிஸ்ட் எது இருந்தாலும் கரைஞ்சிரும். ஓகேங்க, ட்ரை பண்ணி இதுக்கு பார்ப்போம். மேல ஒரு எளிமையான ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. இந்த இலை வந்து எந்த இலை சொரசொரப்பா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்களா, இல்ல எப்படி நார்மலா? இல்ல சொரசொரப்பு எல்லா இலையிலயும் இருக்கும், எல்லா இலையிலயும் இருக்கும். எந்த இலை உங்களுக்கு கிடைக்குதோ, நவாப்பழ இலை இருந்தா ரொம்ப நல்லது. இது வந்து கொய்யாப்பழ இலை. நான் எங்க வீட்டுல இருக்கறனால அதை எடுத்துட்டேன். ரைட்டா? இது மெல்லிசா இருக்கும், கிழிஞ்சிரும். இந்த நவாப்பழ இலை வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், கிளியாது. திக்கா இருக்கிற இலை வந்து வாழை இலை கூட வச்சுக்கலாம். பட் வாழை இலைன்னா டக்குன்னு கிழிஞ்சு போயிடும். அதனால அதை யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது திக்கா இருக்கிறது வந்து ரொம்ப நாள், அதாவது ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம் கூட தாங்கும். சோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது என்ன இலை உங்களுக்கு கிடைக்குதோ, எது கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த இலை தான் வேணுங்கிறது கிடையாது. ஏன்னா இயற்கையாக உள்ளது இலையில வந்து இயற்கை இருக்கு. அந்த இயற்கையோட அந்த பாசிட்டிவ் பவர் வந்து உள்ள போய் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் பவரை அது வெளியே எடுத்துரும், அவ்வளவுதான். ஓகேங்க, நன்றிங்க, தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. அடுத்ததா சுகந்திக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன் பாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்னோட கால்ல நம்ம கொலுசு போடுறோம்ல, அந்த இடத்துல இருக்கிற முட்டியில வந்து எனக்கு வீங்கி இருக்கு. அது கன்சீவா இருக்கும் போதுல இருந்து அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது குறையவே இல்லை. அதுக்கு இது போடலாமாங்க டைரக்டா அந்த இடத்துல இந்த இலையை ஒட்டுங்க, அந்த இலையை ஒட்டுங்க. 4-5 இலை எங்கெங்க இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல ஒட்டி விடுங்க. அந்த சொரசொரப்பானது வந்து ஸ்கின்ல டச் பண்ணணும், வலுவலுப்பானது இந்த டேப்ல ஒட்டிக்கிறணும், அவ்வளவுதான். அங்க ஏதோ நீர் இருக்கு, அதனாலதான் அப்படி வீங்கி இருக்கு அப்படின்றாங்க. எது இருந்தாலும் சரியாயிருமா? அதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. என்ன வியாதி, அதுல என்ன இருக்கு, என்ன அதெல்லாம் தேவையில்லை. எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல இலையை ஒட்டிருங்க, முடிஞ்சுச்சு கதை. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க அம்மா. நன்றி. நன்றிங்க. கதிரேசன், உங்களுக்கு அட்மிட் பண்ணிருக்கேன் பாருங்கப்பா. கதிரேசன். கந்தசாமி. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கால்ல வீக்கம் சொல்லுங்கம்மா. இருக்கு. அம்மாவுக்கு வந்து ஏஜ் சுகரா இருக்குங்க. கால்ல வீக்கம் இருக்குங்க ஐயா, கணுக்கால்ல. ஒட்டுங்க, இந்த இது கிராம்ப ஒட்டுங்க. கிராம்ப ஒட்டிக்கலாங்க ஐயா. கிராம்ப வந்து எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ 2-3 இடத்துல ஒட்டி விடுங்க. சரிங்க. வீக்கம் எல்லாம் கம்மியாயிரும். வீக்கம் வந்து என்ன, எல்லாம் அந்த ஹீட்னால எல்லாம் குறைஞ்சிரும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இலையை ஒட்டிக்கலாம், கிராம்பு ஒட்டிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா. அங்க என்ன ப்ராப்ளம், வீக்கம் இருக்கா, என்ன இருக்கு, டாக்டர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் மறந்துருங்க. இலையை ஒட்டுங்க, நிச்சயமா சரியாயிரும். அதான் இலை மருத்துவம். எந்த இலைனாலும் சரி. நவாப்பழ இலை இருந்தா ரொம்ப நல்லது, திக்கா இருக்கும். ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தாங்கும். எங்கெங்க வீக்கம் இருக்கும் 4-5 இடத்துல ஒட்டி விடுங்க. பாருங்க, 1 வாரம் 10 நாள்ல அப்படியே வீக்கம் கம்மியாயிரும். அந்த கணுக்கால் முட்டியில வந்து அந்த எங்கனாலும் சரிம்மா, எங்கனாலும் ஒட்டுங்க.
சரிங்கய்யா. எங்க கால் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் பார்க்க தேவையில்ல. அந்த ஏரியால ஒட்டுங்க. அதே மாதிரி இல்ல அந்த லைன் உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த கையில இந்த விரல்ல ஒட்டிக்கலாம். அந்த சரிங்கய்யா. கால்ல ஒட்ட வேணாம்னா இந்த நம்ம லைனை பார்த்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இல்ல நம்ம நேரம் அங்கேயே போய் ஒட்டணும்னா அங்கேயே போய் ஒட்டிக்கலாம். சரிங்கய்யா. அதான் எலும்பெல்லாம் கொஞ்சம் நொறுங்குன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்கய்யா. அந்த கால் எதுனாலும் weight. சரியாயிருமா? எதுனாலும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே எடுத்துரும். பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கொடுத்துச்சுன்னா எல்லாமே தன்னால சரியாகும். சரிங்க, நன்றிங்க. இயற்கை குணப்படுத்துற கூடிய தன்மை வேற எதுலயுமே கிடையாது. இயற்கையில உள்ளது வேற எதுலயுமே கிடையாது. எதுனாலும் சரியாகும். நம்பிக்கை நன்றிங்க. வேணும். நம்பிக்கை இருந்தா நிச்சயமா சரியாகும். நன்றிங்க. லிவர் ரொம்ப கேன்சரை நன்றி. இலைய வச்சு சரி பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. சரியா வந்துரும். நன்றிங்க. மகிழ்ச்சியா நன்றி. இருக்குங்க. வாழ்க ஆமா, வளமுடன். ரொம்ப நம்பிக்கையா அவரு அவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு ஐயா. சரியும் பண்ணியிருக்காரு. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. சாம்சங் சாம்சங் போட்டிருக்கு ஃபோன் நம்பர். பேர் இல்ல. சாம்சங். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா இப்போ ஜெஸ்ட்ல இருக்கு கட்டிங்கிறது. அது கேன்சர் கட் மாதிரி எது? சொல்லிருக்காங்க. ஜெஸ்ட்ல லெஃப்ட் சைடு ஜெஸ்ட்ல ஆ, கட்டி இருக்கு. கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இலைய ஒட்டுங்கம்மா. நவாப்பழ இலைய ஒட்டுங்க. கட்டி மேலே ஒட்டிருங்க. நவாப்பழம் கிடைக்கலாம். வில்வேல அந்த மாதிரி ஒட்டலாம்ல ஐயா? எதுனாலும் சரிம்மா. எதுனாலும் சரி. அதாவது இப்போ பெருசா திக்கான இலை இருந்துச்சுன்னா அந்த கட்டி சீக்கிரம் கரையும். ஓகே. மெல்லிசான இலை இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அக்குள் சைட்லயும் இருக்கு. அது கேன்சர் கட்டி தான். ஸோ அக்கல் சைட்லயும் இருக்குது. அக்கல்லையும் அது மாதிரி ஒட்டலாம்ல? அவங்க கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க எதெல்லாம் கவலைப்பட வேணாம். நீங்க கட்டி மேல இந்த இலைய ஒட்டிட்டே வாங்க. அந்த உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதை எடுத்துரும். அவ்வளவுதான். ரைட்டா? ஓகே மத்த சார். என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குதோ அது மாதிரி நடக்கட்டும். நீங்க இதை பண்ணுங்க. ம். நிச்சயமா உங்களுக்கு அதுல ரிலீஃப் வந்துரும். ஓகே. பெருசா இருந்தா ஒரு 4, 5 இலை அது மாதிரி சேர்த்து போட்டுக்கலாமையா? போட்டுக்கலாம். 4, 5 இலைய போட்டுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. இப்போ காலையில போட்டிருந்தோம்னா நைட் வரைக்குமே போட்டுக்கலாமா? இல்ல எப்ப சேஞ்ச் பண்ணணும் அது? போட்டுக்கலாம். 24 மணி நேரமும் போட்டு வச்சுக்கலாம். அதனால தப்பே கிடையாது. சரி, இலை ஓகேங்க. காஞ்ச உடனே திருப்பி புது இலைய போட்டுக்குங்க. அவ்வளவுதான். ம். சரி, ஓகேங்க. நன்றி. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே எடுக்கும்போது அந்த இலை காஞ்சிரும். அந்த காஞ்ச ஓகே. உடனே புது இலைய போட்டுக்குங்க. அவ்வளவுதான். சரிங்க. சரி, ஓகே. நன்றி, நன்றிங்கம்மா. கல்யாணி. கல்யாணி பலராமன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சொல்லுங்க. இப்ப முடி கொட்டி வழுக்க விழுந்தா கையில வேற ஏதாவது ஒட்டணுமா? டைரக்டா மண்டையிலேயே ஒட்டிடலாங்களா ஐயா? தலையில ஒட்ட முடிஞ்சா சரி. இல்லைன்னா இந்த இடத்துல ஒட்டிக்குங்க. இது தலை தானே. இதான் நம்ம உடம்பு. எந்த ஏரியாவோ அந்த ஏரியால ஒட்டிருங்க. சரிங்க ஐயா. இது டைஜஷன் ஆகாம புளிச்ச ஏப்பம் வருது, டைஜஷன் ஆகுறதுக்குங்க. அப்போ அது எந்த லைன்ல வருது? இந்த டயக்ராம் பாருங்க. வயிறு எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? அப்போ இந்த லைன் எந்த லைன் வருது? இந்த சைடு லைன் வரும். அந்த லைன்ல நம்ம கையில இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். சரிங்க ஐயா. நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அது மாயவன் பேசுவாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. இப்ப ஃபைல்ஸ் இருக்குங்க. ஃபைல்ஸ் ஒருத்தருக்கு இருக்கு. பைல்ஸ் இது 2 காலுக்கு நடுவுல இந்த பின் சைடு தான் பைல்ஸ். இந்த இடத்துல ஒட்டிருங்க இலைய. சளி பிடிச்சிருக்கீங்க. சளி இருந்தா லங்ஸ். இந்த லங்ஸ் ஏரியா இருக்கு. இந்த இடத்துல இலைய ஒட்டுங்க. சரிங்க. ஃபைல்ஸ் இருந்தா பின்னாடி ஒடிக்கணுமாங்க? ஃபைல்ஸ் பின்னாடி, லங்ஸ் தான் முன்னாடி. இது சளினா இந்த இடத்துல இலைய இப்படி ஒட்டிக்கலாமாங்க? சரிங்க. அது கிராம்பு. அதே மாதிரி ஃபைல்ஸ் எந்த இடத்துல இருக்கு? இந்த லைன் பாருங்க. இந்த லைன்ல இருக்குல்ல? ஆமாங்க. இந்த இடத்துல தானே வருது பைல்ஸ். ஆமாங்க. ஆமா. அப்போ V4 இந்த லைன்ல பண்ணிக்கலாம்.
இந்த லைன் கையில தான் ஒட்டணுமாங்க, பின்னாடி முதுகுலையும் ஒட்டிக்கலாமாங்க? முதுகுலையும் நேரா அந்த ஒட்டிக்கலாம், அந்த கையிலயும் ஒட்டிக்கலாம், 2 ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தண்டுவட நேர் ஒட்டிக்கலாம். ஆமா, இந்த இடத்துலயும் ஒட்டினீங்கனாலும் அந்த பைல்ஸுக்கு வேலை பார்க்கும், அந்த இடத்துல ஒட்டினீங்கனாலும் பரவாயில்ல, எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்க. கிராம்பு தான் ஒட்டணுமா, இலை தான் ஒட்டணுமாங்க? எது சரியா வருதோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் வந்து நிறைய சொல்லிட்டேன், இதையும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். உங்களுக்கு எது சரி சூட் ஆகுதோ நீங்க பண்ணிக்கங்க, அவ்வளவுதானே. இலைய சரிங்க ஒரு நாள் வச்சு பாருங்க, ஒரு நாள் இதை வச்சு பாருங்க, எதுல ஜாஸ்தி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதை கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. ஓகேங்க. இப்போ தொண்டை கட்டிக்கிச்சிங்க. தொண்டை எந்த லைன்ல வருது? V8ல வருது, இந்த லைன்ல. அப்ப இந்த சரிங்க இடத்துல கட்டிங்க, சரிங்க சரிங்க. இந்த இடத்துல. ஓகே. எந்த இடத்துல நன்றி. ப்ராப்ளமோ அந்த லைன், எந்த லைன் பாருங்க, அந்த லைன்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்க. ஓகேங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அப்புறம் பெருமாள் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா பெருமாள் ஐயா, வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, நல்லா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. மிக அருமையான தீபாவளியை கொண்டாடிட்டு மிக எளிமையாக மாத்திரை மருந்து சாப்பிடாம நீங்கள் இந்த வழியில் நீங்கள் இதை மட்டும் பண்ணால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி மிக அருமையான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நான் என்ன கேட்கறதுக்கு, நான் கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு சிலர் கேட்டாங்க, அதனால் அதை பயன்படுத்திட்டேன். வாழ்த்துக்கள் அம்மாவுக்கும், மிஸ்டர் குணபாலன் ஐயாவுக்கும், ஐயா டாக்டர் ஐயாவுக்கும். இன்னைக்கு உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு. காலச்சக்கரங்கிறத வந்து ஒரு குழுவில் ஆரம்பிச்சு குணபாலன் ஐயா இன்னைக்கு வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லியும் கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி. மீண்டும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நேர்ல சந்திக்கணும். சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. குணபாலன் ஐயாவுக்கும் நன்றி. நேர்ல சந்திக்கிறது சீக்கிரம். நன்றி. நன்றிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். எனக்கு வந்து வலது கால் முட்டில வலி இருக்குங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த கிராம்பு அந்த இடத்துல வச்சு இலை வச்சு நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு சளி தொல்லை அதிகமா இருக்குங்கய்யா. ஒரு 31 வயசு ஆகுது. சளி தொல்லை மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதிகமா இருக்கு. டீ நிப்பாட்டுங்க, டீ சாப்பிடுறத நிப்பாட்டுங்க, டீ காஃபியை சுத்தமா நிப்பாட்டுங்க. சரிங்கய்யா. அதுக்கு பதிலா என்னங்கய்யா சாப்பிட்டுக்கலாம்? அதுக்கு மேல இந்த இடத்துல வந்து பச்சை கலர் இந்த இலைய வச்சு கட்டுங்க. இந்த இடத்துல மோதிர விரல்ல. மோதிர விரல்ல கீழ் இதுல இங்க ஃபுல்லா இலைய வச்சு கட்டுங்க. இல்ல பச்சை கலர் கூட போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா சளி குறைஞ்சிரும். சளி ஏன் வருது? அவங்களுக்கு வந்து ஒரு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி இருந்தா வருதுங்கய்யா. அதான் எதுனாலும் சரி ஹீட்னால வருது, ரைட்டா? உஷ்ணத்தினால வர்றது. நம்ம வந்து ரூம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா என்ன செய்யறோம்? ஏசி போடுறோம்ல. ஆமாங்கய்யா. ஃபேன் போடுறோம்ல. ஆமாங்கய்யா. அப்போ லங்ஸ் வந்து ஹீட் ஜாஸ்தியா இருந்தா அடிக்கடி சளி பிடிக்கும். ஏன்னா அதை வந்து கூல் பண்றதுக்கு வர்றது. அதை வந்து வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அந்த சளி வருது. நம்ம வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம். சரிங்க, ரைட்டா? அப்போ அந்த லங்ஸோட உஷ்ணத்தை குறைக்கணும். அப்போ டீ காஃபியை சுத்தமா நிப்பாட்டணும். நைட்டு முழிக்கிறத நிப்பாட்டணும். இதெல்லாம் நிப்பாட்டினீங்கன்னா சளி தன்னால சரியா போயிடும். இந்த சளி வர்றதுக்கு காரணம் லங்ஸோட ஹீட். நம்ம வந்து சளி பிடிக்கிறதுனால இது குளிர்ச்சி ஜாஸ்தின்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது கொடுக்கும்போது இன்னும் ஹீட் ஆயிரும். அது சரிங்க. சளி அடிக்கடி பிடிக்கிறதுக்கு காரணமே ஹீட், லங்ஸோட ஹீட். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாக்க சளி ஜாஸ்தி பிடிக்கும். வயிறை வந்து கிளியரா வச்சிருக்கணும். டைஜஷன் ப்ராப்பரா இருந்தா சரியா வந்து. சரிங்க சரிங்க.
வாழ்த்துக்கள்ங்க. இந்த இதுக்கு உள்ள புத்தகம் அது மாதிரி இதெல்லாம் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களே. நீங்க சொல்றதே புஸ்தகம்லாம் நிறைய புஸ்தகம்லாம் கிடையாது சார். ஒரு 10 புஸ்தகத்துல அங்க இங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே சரி. இதுல வந்து எல்லாமே கிடையாது. சரிங்கய்யா, இது சரிங்க. நானா இந்த மாதிரி எல்லாம் எந்த புஸ்தகத்திலயும் கிடையாது, எந்த இதுலயுமே கிடையாது. சரிங்கய்யா, உங்க இது புக்கே நானா பண்ணி அனுபவப்பட்டு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஐயா மிகவும் பிரமிப்பா இருக்கு. இந்த மாதிரி அந்த லிவர் இது பண்ணது, அந்த மாதிரி நீங்க சொல்றது. நான் நினைச்ச வேண்டியதெல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. மிகவும் அருமை. இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி சளி தொல்லை அதிகமா இருக்குன்றதுனாலதான் சளி தொல்லை ஜாஸ்தினா அதை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இலைய வந்து இந்த இடத்துல கிரீன் இலைய வந்து கொஞ்ச நாள் போட்டீங்கன்னா சரியா வந்துடும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. நன்றி. மோதிரம் கீழ், கட்டை விரலுக்கு அடிப்பகுதி, கீழ்ப்பகுதி. ஆம் ஆம். நான் இதெல்லாம் நீங்க அனுப்பிச்சதெல்லாம் நான் பேப்பர்லாம் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அதை பார்த்து ட்ரை பண்றேங்க. ஓகே ஓகே சார். ஓகே. நன்றியா, மிக மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அப்புறம் வாசுகி நீங்க பேசலாங்க. கொஞ்சம் கேள்விகளை கொஞ்சம் அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு இந்த சொல்லுங்கம்மா. மூக்குல ஒரு மூக்கு அடைப்பா இருக்குங்க ஐயா. இந்த மூக்கு வந்து அடைப்பா இருக்கு. அது சதை வளர்ந்த மாதிரி இருக்கும் சில டைம்ல. அதுக்கு எந்த இடத்துலங்க ஐயா போடணும்? அப்புறம் வந்து இந்த பித்தப்பையில கல்லு எனக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப ஏதாவது நம்ம கொஞ்சம் ஸ்வீட் அது மாதிரி சாப்பிட்டோம்னா வாய் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசக்கிற மாதிரி லேசா. மூக்கு இருக்கிறது என்னமா சென்டர் கோடு தானே, V8. சரிங்கய்யா. இந்த சென்டர்ல அந்த கிராம்ப வச்சு கட்டிருங்க, அவ்வளவுதானே. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. அது பித்தப்பை கல்லுக்குங்கய்யா. பித்தப்பை கல்லுக்கு வந்து லைன் பாத்துங்க. இதுல லைன் பித்தப்பை எங்க வருது, இந்த இடத்துல வரும். ரைட்டா, ரைட் சைடுல. ரைட் சைடுல எந்த லைன் வருதோ அந்த லைன்ல அதே மாதிரி இந்த ஒரு இலை, இந்த வயர் ஏதாவது வச்சிருங்க. வச்சு பண்ணி பாருங்க, நிச்சயமா குறைஞ்சிரும். சரிங்கய்யா. அது எந்த இடத்துலங்கய்யா? கல் வந்து கரையிறதுக்கு 4 ஆகும். டெய்லி பண்ணுங்க. அந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரைஞ்சிரும். சரிங்கய்யா. எந்த கையிலங்கய்யா பண்ணணும் அது? எதுனாலும் பண்ணலாமா, இதுலயும் பண்ணலாம், இதுலயும் எல்லாத்துலயும் அதே தான் இருக்கு. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. உங்க நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. நீங்க காரைக்கால் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க நேர்ல வந்து சந்திக்கிறோம் ஐயா. எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கீங்க. இது இந்த வைத்தியம் நாங்க முறையா பார்க்கல எங்கேயுமே. நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா சிறப்பா இருக்குங்க ஐயா. குணபாலயன் ஐயாவுக்கு, கௌரி அம்மாவுக்கு எல்லாம் நன்றிங்க ஐயா. சரிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ரகுபதி சென்னிமலை, இங்க பேசலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும். நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஹலோ, சுகர் வந்து எந்த இடத்துல, பேங்க்ரியாஸ் வந்து எந்த சைடுல இருக்கு? அந்த லைனை பார்த்து அந்த லைன்ல அந்த இது வயரை வச்சிருங்க, அவ்வளவுதானே. பேங்க்ரியாஸ் லெஃப்ட்ல இருக்கா, ரைட்ல இருக்கா? சரிங்க ஐயா. அப்புறம் ஸ்கின் டிசீஸ்க்கு இது லெஃப்ட்ல இருக்கு. எந்த டிசீஸ்னாலும் சரி சார், எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியால போய் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். எதுவுமே பார்க்க தேவையில்ல. என்ன ப்ராப்ளம், ஸ்கின்னாலும் சரி, எந்த இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் அந்த லைன்ல போய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப முழங்கால கீழே இந்த சோரியாசிஸ், எக்ஸிமாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இதுக்கு அப்படியே ஃபுல்லா ஒட்டிக்கலாங்களா? ஆமா, அந்த கால்ல வந்து அந்த ஏரியாக்கு போயிருங்க. அந்த லைன் பாருங்க, V1 V2 எந்த லைன்ல இருக்கு அந்த லைன்ல போய் இந்த இலை, இந்த வயரு எதையாவது வச்சிருங்க, சரியா போச்சு. ஸ்டெரியோசிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும். அது ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள். சரிங்க. அந்த எருக்க இலை வந்து பால் உள்ள இலை, அது வைக்கலாங்களா? எருக்கன் எதுங்க? எருக்க இலை எந்த இலைனாலும் வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த இலைனாலும் வச்சுக்கலாம். அந்த சொரசொரப்பான பாகம் உள்பக்கம் இருக்கணும், வலுவலுன்னு இருக்கிறது வெளிப்பக்கம் இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. நன்றி. நன்றிங்க ஐயா. செவ்வேல் நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக எளிமையாக இருந்தது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதே மாதிரி மண்ணீர் இல்ல பிரச்சனை ஐயா. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்றாங்க. அதுக்கு வந்து அதே மாதிரி மண்ணீர் இல்ல, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த நிப்பிளுங்க விழா எலும்பு கீழே அந்த இலையை ஒட்டினா போதுங்களா ஐயா? நிச்சயம். அது அந்த இடத்த ஃபுல்லா, அந்த ஏரியா ஃபுல்லாவே இலையை ஒட்டிட்டு நம்ம பண்ணா சரி. அதே மாதிரிங்க ஐயா,
பண்றோம். அதே மாதிரி மூக்குல தண்ணி சொட்டு சொட்டா தண்ணி ஒழுகிட்டே, கிளைமேட் மாறுது, தலையில இருந்து கண்ணெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு, தண்ணி ஒழுகிட்டே இருக்கு ஐயா மூக்கு வழி. அதுக்கு என்ன ஐயா பண்ணலாம்? கண்ணுல தண்ணி ஒழுகிட்டு மூக்குலையா? மூக்குல தண்ணி அப்படியே தானே கூட இந்த 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 ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, ரிங் ஃபிங்கரோட நடு ஜாயிண்ட்ல வந்து லைட் ப்ளூ கலர் வந்து ரிங் பண்ணிருங்க. ரிங் பண்ணிடுவா. ஓகேங்க ஐயா. லைட் ப்ளூ கலர்ல ரிங் போட்டுருங்க. 2-3 நாள்ல நிச்சயமா குறைஞ்சிரும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. அதே மாதிரி நீங்க சுண்டு வரல சொன்னாங்க ஐயா, நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் போட சொன்னீங்க, அது போட்டா குறைஞ்சிருக்கு. அது ஃபுல்லாவே அதே மாதிரி போட்டு வந்தா அது எலும்பு உடஞ்ச இடத்த ஜாயிண்ட்ல ஏதோ எடுத்த நரம்புகள் வந்து பல்ஜாகி பிடிச்சிருக்கு அந்த மாவு கட்டு போடுறதுனால. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு ஐயா. ஆனா லைட்டா இருக்கு இன்னும். அது அதே மாதிரி ஆரஞ்சு கலர் போட்டு வந்தாலே குறைஞ்சிருங்களா ஐயா? போட்டுட்டே வாங்க, குறைஞ்சிரும். போட்டுட்டே வாங்க, நிச்சயமா குறைஞ்சிரும். சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. இறையாற்றலும் குருவாற்றலும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியா இருங்க ஐயா. நன்றி 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 நன்றி. அது ஒரு ஃபீட்பேக்கு நல்லா அழகா சொல்றாரு, நல்லா அருமையா இருந்தது. நன்றி நன்றி. அடுத்தது கண்ணம்மாள், நீங்க பேசலாங்க. சத்யகலா கண்ணம்மா பேசுங்கம்மா. மேடம், ஹஸ்பண்ட்க்கு வந்து முழங்கையில கொப்பளம், முட்டியில எல்லாம் கொப்பளமா வந்து தண்ணி வடியுது. இந்த இலைய வச்சு கட்டுங்கம்மா, இலைய கட்டுங்க, எல்லாம் சரியா வந்துரும். புண்ணு மேலேயே வைக்கலாமா சார்? நிச்சயமா வைக்கலாம், நிச்சயமா வைக்கலாம். ஓகே சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார், தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு எங்க இருக்கு? தைராய்டு சென்டர்ல இருக்குங்க சார். இங்க இருக்குல்ல? ஆமா, இங்க இலைய வச்சு கட்டுங்க, அவ்வளவுதானே. நன்றி நன்றிங்கம்மா. சத்யா, நீங்க பேசலாங்கம்மா. ஐயா ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு. அது எல்லாருக்கும் இன்னும் டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. சத்யா பேசுங்க. ஆமா, வணக்கங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வாழ்க வளமுடன். உங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நான் கருப்பு முடி கொட்டுறதுக்காக போட்டுட்டு இருக்கேன், அது நல்லா கேக்குது. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து நுரையீரல் பூரா பாறை மாதிரி இறுகிருச்சு அப்படிங்கிறாங்க, சுவாசிக்க முடியாம இது பண்ணுதுங்கிறாங்க. சோ அந்த மார்பக பகுதியில அந்த இலையை நம்ம ஒட்டிக்கலாங்களா? இந்த இலைய ஒட்டுங்க, இலைய ஒட்டினா எல்லாம் சரியா வந்துருமா. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரியா வந்துரும். சரிங்க ஐயா. அவங்க ரொம்ப ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாம பாறை கண்ணு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க, உடைச்சு கூட எடுக்க முடியாது, கால் பகுதி தான் இதா இருக்கு. இலைய கட்டுங்கம்மா, நிச்சயம் சரியா வரும். நீங்க ஒரு நம்பிக்கையா பண்ணுங்க, நிச்சயமா வரும். எல்லாம் ஃபுல்லா அந்த பகுதி ஃபுல்லா ஒட்டிடலாங்களாயா? நிச்சயமா ஒட்டலாம், நிச்சயமா ஒட்டலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. டைரக்டா உடம்புலயே ஒட்டிருங்க, நிச்சயமா கேட்கும், ரொம்ப நல்லா கேட்கும். சரிங்க ஐயா. எந்த இலை கிடைக்குது, எந்த இலைனாலும் ஒட்டிக்கலாம். எந்த இலைனாலும் ஒட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பூ இலை எந்த இலை கிடைச்சாலும் ஒட்டிக்கலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா, சொரப்பான பாகம் உள்பக்கம் இருக்கணும். ஸ்கின்னை தொடணும், வலிமையா இருக்கிறது, வலுவலுன்னு இருக்கிறது வந்து இந்த டேப்ல இருக்கணும், அவ்வளவுதான். அதை மட்டும் நல்லா பாத்துக்குங்க. சரிங்க ஐயா. ஐயா, வாரிகோஸ் வெயின் நரம்பு நிறைய சுருண்டு இருக்கு, அந்த பகுதியில நரம்பு சுருண்டு இடத்துலயும் நம்ம இலை ஒட்டிக்கலாங்களா? நிச்சயமா ஒட்டிக்கலாம். எந்த இடத்துல நரம்பு நிறைய இதா இருக்கோ அந்த இடத்துல பச்சை கலர் இலைய வச்சு ஒட்டிருங்க, நிச்சயமா சரியாயிரும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். என்னால அடிக்கடி வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்ல முடியல, பையன் ஸ்கூலுக்கு சமைக்கிறதுனால. உங்க எல்லாரும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றிமா, நன்றி நன்றி. நன்றிங்கப்பா. நீங்க யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கான பலனை சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி. ரிசல்ட் நன்றிங்க. அடுத்தது சரளா பேசுங்கம்மா. பூங்கடி பேசுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க
சார் என்னோட ஃபோன் ப்ராப்ளத்தினால உங்க கிளாஸ் இப்போதான் லைன் கிடைச்சது. அந்த கொஸ்டின் கேட்கறதுல இருந்தே நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னு நானா ஓரளவுக்கு இது பண்ணிட்டு கேட்கிறேன். எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. அந்த லிவர் மேல இலைய ஒட்டிக்கலாங்களா? லிவர் வந்து எந்த சைடுல இருக்கு? ரைட் சைடுல இருக்கு. ரைட் லிவர் சைடு. மேலேயே இலைய ஒட்டுங்க. லிவர் மேலேயே இலைய ஒட்டுங்க. ஒரு 10 நாள் ஒட்டி பாருங்க, ஃபேட்டி லிவர் சரியாயிரும். அப்படிங்களையா? ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆமா. இப்ப ஒரு வார்த்தை பேசினாலே 500 ரூபா புடுங்குற இடத்துல நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு எளிமையான வைத்தியம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றி. உங்களால எல்லா மக்களும் நன்றி. பயனடைஞ்சு அதே அதை மாதிரி சொல்ற கையில வந்து இந்த இடத்துல லிவர் இருக்குமா? ரைட் சைடு, ரைட் ஆமா. ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் இந்த ஹேண்டுங்களா? சைடுல வந்து லிவர் இருக்கு. இங்கேயே வந்து நீங்க இலைய வச்சுக்கலாம். இல்ல லிவர்லயே நேரா இங்கேயே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் நேரா வச்சுக்கிறேங்கய்யா. ஆமா. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லா மக்களும் உங்களை வாழ்த்துறது ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு. நன்றிம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு வாழ்க. குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. கௌரி அம்மா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. சௌந்தரி நீங்க பேசலாம். வாழ்க எல்லாரும் வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க ஐயா. எனக்கு வந்து இந்த சர்ஜரி, இந்த பாதத்துல வந்து எலும்பு முறிஞ்சு சர்ஜரி பண்ணிருக்காங்க ஐயா. சரி. அதனால வந்து அதுல வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ரத்த ஓட்டம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. சமயத்துல மரமரப்பா இருக்கு பாதம். அதுக்கு வந்து இது கட்டலாம், ஒரு நரம்பு அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுங்களா ஐயா? நல்ல பெரிய இலைய எடுத்துட்டு நல்ல எந்த எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அது இலைய வச்சு ஒட்டி விடுங்கம்மா. பாருங்க, ஒரு வாரத்துல நிச்சயமா சரியாகும். ஓ சரிங்க ஐயா. ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத மறந்துருங்க. எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இலைய ஒட்டுங்க, நிச்சயமா சரியாகும். அத அந்த மட்டும் ஞாபகம் பாதம் வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த பாதம் அந்த மரமரப்பா இருக்கு, அந்த இடத்து மேலேயே ஒட்டலாங்களா ஐயா? ஒட்டலாம். நிச்சயமா சரியாகும். ஓகே சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஐயா வந்து விளக்கமாவே சொல்லிட்டாங்க தெளிவா. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான். ஆனா பதில் இது கேள்விதான் வேற அதாவது வேற மாதிரி. அக்யூபஞ்சர்னால எல்லாருக்குமே பயம். இந்த பாயிண்ட் வந்து எங்க வருது, ஸ்டமக் 35 எங்க வருது, கிட்னி 9 எங்க வருது, அதெல்லாம் தேடவே தேவையில்ல. பாயிண்ட் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. எந்த ஏரியால இருக்கோ அந்த இடத்துல இலைய ஒட்டுங்க, சரியா போயிடும். இதுக்கு மேல ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு எளிமையான ட்ரீட்மெண்ட் உலகத்திலேயே கிடையாது. ரொம்ப தெளிவான ட்ரீட்மெண்ட் இது. ரொம்ப தெளிவா இருக்கு. நன்றி நன்றி. நிச்சயமா இருக்குண்ணா. லிவர் கேன்சரை வந்து 90% வரைக்கும் சரி பண்ணேன். அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, பிலிரூபின் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நானா ரிப்போர்ட் கொடுக்குறேன், நீங்க கொடுக்குறீங்க. பிலிரூபின் கம்மியானா என்ன அர்த்தம் அப்படின்னா லிவர் வந்து ஒர்க் பண்ணுது. நான் சொன்னேன், லிவர் கேன்சர்ல இருந்து லிவர் ஒர்க்கிங் ஆயிருச்சு, அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப நம்ம வந்து அருமையா. சந்தேகம் ஜாஸ்தி. ஆமா. இது வச்சா என்ன ஆக போகுது, இப்படி என்ன ஆகுமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துல தான் எதுவுமே ஆகாது. நிச்சயமா ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நிச்சயமா ஆகும். இந்த டெரரிஸ்ட் இருக்காங்களே, இந்த டெரரிஸ்ட் வந்து தப்பான காரியத்தை வந்து சரியா செஞ்சுட்டு போவாங்க. நம்ம சரியான காரியத்தை சரியா பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க வந்து தப்புங்கிறது தெரியும், இருந்தாலும் நம்பிக்கையில அதை செஞ்சுட்டு போயிருவாங்க. நம்ம அந்த சரியான காரியத்தை கூட சரியா செய்ய முடியுமாங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை இருந்தா உலகத்துல எதை வேணாலும் ட்ரீட் பண்ண முடியும். நம்பிக்கைக்கு தானே நீங்க இவ்வளவும் சொல்றீங்க. இப்ப பலனும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க இதுதான் இருக்கு. பரவாயில்ல. அதை கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தேவி பிரியா நீங்க பேசலாமா?